வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 1லேருந்து 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை நீட்டிப்பு, தமிழக பள்ளி கல்வித்துறை முக்கிய ஆலோசனை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு ஜூன் 2ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஊடகத்தலங்களில் செய்தி குறிப்பு வெளியாகிருக்கு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி அப்படின்னு சொல்லி தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு பொய்யாமொழி அவர்கள் வந்து பார்த்தோன்னா இன்னும் எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடலை. தொடக்க கல்வி இயக்கம் மூலமாக ஆரம்ப மற்றும் நடுநிலை பள்ளிகளில் பள்ளிகள் திறப்பதற்கான முன்னேற்பாடுகள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜூன் 2ஆம் தேதி ரீஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் ஸ்கூல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரீஓப்பன் பண்ண வேண்டாம், ஸ்கூல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கோடை விடுமுறை வந்து பார்த்தீங்கன்னா நீட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை வந்து நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாவுடைய தொற்று வந்து இப்போ நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரித்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தொடர் கனமழை காரணமாக பள்ளிகளில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியிருக்கும் உள்ள நிலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி ஆலோசனை நடந்திருக்கு. பள்ளி மாணவர்களுக்கு ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறப்பதற்கு பதிலாக ஜூன் 15ஆம் தேதி, அதாவது ஜூன் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஸ்கூல் ரீஓப்பனை வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் பண்ணிடலாம், எக்ஸ்ட்ரா வந்து 10 டேஸ் வந்து ஹாலிடே கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை நடந்திருக்கு. ஸோ இதுக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்டேட் ஆகிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் ஊடகத்தளத்தில் இன்றைக்கி வெளியான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். 1லேருந்து 12ஆம் வகுப்பு வரையிலான அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளும் ஜூன் 2ஆம் தேதி திறக்கப்படும் என்று கூறிய அமைச்சர், மாணவர்களுடைய நலன் கருதி பள்ளிகள் திறக்கும் தேதியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஏன்னா கொரோனா ஒரு பக்கம் வந்து அதிகமாக வந்து பரவி கொண்டிருக்கிறது. என்னதான் தொடர் கனமழை இருந்தாலும் ஒரு சில மாவட்டங்களில் வெயிலுடைய தாக்கம் சதமடித்து வருகிறது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறார்கள். சம்மந்தப்பட்டவர்களுக்கு புதிய அறிவுறுத்தல் விடுப்பதாக அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னதாக மாநிலத்தின் பல பகுதிகளில் தொடர்ந்து வந்து 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகி வருவதால் தேதியினை ஒத்தி வைக்குமாறு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சுருந்தாங்க. அதன் அடிப்படையில் மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளோடு ஆலோசனை நடந்திருக்கு. தமிழகம் முழுவதும் கடும் வெப்பநிலை நிலவி வருவதாலும் நோய் தொற்று இருப்பதாலும் 1லேருந்து 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் திறக்கும் தேதியினை ஜூன் 2ஆம் தேதிக்கு பதிலாக தமிழக பள்ளி கல்வித்துறை ஒத்தி வைத்துள்ளது. ஸோ ஜூன் 15ஆம் தேதிக்கு மேலே பள்ளிகளை வந்து திறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு ஆலோசனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாவட்ட கல்வி அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்புமிகு பொய்யாமொழி அவர்கள் தெரிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம் இந்த நியூஸ் வந்து வரும்போது, இன்னொரு பக்கம் ஸ்கூல் ரீஓப்பன் ஜூன் 2ஆம் தேதி தான் திறப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் இது பொறுத்த வரைக்கும் ஜூன் 2ஆம் தேதி ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாலும் அந்த ஜூன் 2ஆம் தேதி வந்து பார்த்தோன்னா என்ன நிலை இருக்குது, என்ன சூழ்நிலை இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தோன்னா ஸ்கூல் ரீஓப்பன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ஸ்கூல் ரீஓப்பனிங் வந்து பார்த்தோன்னா போஸ்ட்பான் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் செய்தி குறிப்பாக வழியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பள்ளிகள் திறப்பு தொடர்பாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க. அப்போ தான் நமக்கு அஃபிஷியலான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இப்போதைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் போஸ்ட்பான் பண்ணுறது தான் சொல்லி நிறைய அப்டேட் கிடைக்குது. ஸோ தொடர்ந்து ஸ்கூல் ரீஓப்பன் ரிலேட்டடாக தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். அப்டேட்லாம் வரணும் மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.